அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 25, 2025, மாசி 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய இலக்குகளை அடைய தீவிர பற்றுதலோடும் அதீத நம்பிக்கையோடும் களம் கண்டால் பிரபஞ்சம் நம் இலக்குகளை எளிதாக அடைய வழிவகை செய்யும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைய பிரபஞ்சத்தை வேண்டுகிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் எதில் பயணிப்பவர்களாக இருந்தாலும் இப்பொழுது நம்மளது நடையை தொடங்குகிறோம். இப்பொழுதிலிருந்து நமக்கான நேரம் தொடங்குகிறது. முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் முதல் நிகழ்வாக நாம் எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டியது, நமது முயற்சிகளுக்கு முன்பாக, எல்லா பயிற்சிகளுக்கு முன்பாக, அதாவது தோப்புகரணம் ஆகட்டும், அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சிகளாகட்டும், இவைகளுக்கெல்லாம் முன்பாக நாம் செய்ய வேண்டியது நமது தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை, அனைத்து நிகழ்வுகளையும் நாம் இப்படித்தான் தொடங்கணும். இப்படி தொடங்கினா அது வெற்றியில் நிறைவடையும். ஏன்னா நம்ம மேலே இந்த உலகத்திலேயே அக்கறை வைத்திருக்கக்கூடிய, அன்பு வைத்திருக்கக்கூடிய, நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படக்கூடிய ஜீவன்கள் அப்படின்னா இவங்க தான். நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள். ஸோ இவங்களை நம்ம வழிபட்டு நம்ம செயல்படுத்தினோமானால் அவர்களின் துணையோடு நாம் அதை வெற்றி காண முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் இவ்வாறாக தொடங்குவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே தான் இருப்பேன்.
தொடர்ந்து நம்ம வந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவூட்டுவேன். இதுபோக உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றி கூறுதல், வாழ்த்து கூறுதல், நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முக்கிய கேள்விகள். அந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை நாம் மனதில் எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இப்படி இந்த முக்கிய முத்தான 3 கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை தேடி நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நினைவூட்டல்களில் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவது. தொடர்ந்து நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி செய்வோம். இந்த பயிற்சியை வந்து பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது வார்ம் அப் செய்வது போலவா அப்படின்னு சில பேர் எண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறது இரத்த ஓட்டத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான பயிற்சி அப்படிங்கிறத மனதில் கொள்ளணும். இந்த 9 மூட்டு பயிற்சி மூட்டுக்களில் தான் நமக்கான சிவப்பு அணு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மஜ்ஜையின் வாயிலாக தான் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி ஆகும். இந்த சிவப்பு அணுக்கள் தான் நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து செல்லுகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ நம்மளுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கு, நமக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துவதற்கு, நமக்கு அன்றாடம் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த சிவப்பு அணுக்களின் வாயிலாக நம்மளுடைய உடல் முழுவதும் ஆக்சிஜன் அப்படிங்கிறது போய் சேருவதனால தான் 8 நடை பயிற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக, 8 நடை பயிற்சியிலேயே நீங்கள் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கும். இருந்தாலும் அந்த மூட்டுக்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே தயார்படுத்தி விட்டு அதன் பிறகு செய்வதனால நம்மளுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம வந்து 9 மூட்டு பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். இதுபோல் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்கள் முயற்சித்து தொடங்கணும். இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை வந்து ஒரு எளிய பயிற்சி, எளிதான பயிற்சி, நேரம் குறைவான பயிற்சி, உடல் வந்து வலி இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் தான் அப்படின்னு நீங்கள் மனதில் அதை வந்து நித்தம் என்ன எல்லா பயிற்சிகளுமே எளிதாக இருக்கும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது அதுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அதாவது இப்போ தோப்பு கர்ணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், தோப்பு கர்ணத்தில் 3ஆக ஆரம்பிங்கள், 5, 7 அப்படின்னு உங்களுடைய உடல் வாகு சரியாகும் வரை நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் 9 மூட்டு பயிற்சியை நீங்கள் முழுமையாக செய்யணும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ வார்மப்பா அப்படின்னு கேட்டால் வார்மப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அது ஏன் பண்ணுறோங்கிறத நம்ம தெரிந்து செய்யணும். ஸோ நம்மளுடைய இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு நித்தம் நாம் வந்து நம்மளுடைய மஜ்ஜைகளுக்கு பேருதவி பண்ணுறோம். எல்லா மூட்டுக்களையும் அசைத்து தயார் நிலையில் வைக்கிறோம். அதன் பிறகு நம்ம தோப்புக்கரணம் செய்வோம். அதன் பிறகு நம்ம வந்து 8 நடை பயிற்சியை மேற்கொள்வோம். இப்படி பயிற்சிகளை முறையாக செய்பவர்களுக்கு பலன் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு பழகுவதற்கு, பயன்படுத்துவதற்கு நம்ம டைகர் கிளப்பு கிடையாது. ஸோ டைகர் கிளப் அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்து வைத்திருப்பீர்கள், இல்லை மற்றவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைகர் கிளப் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சியை ரொம்ப எளிதாக ஒரு இதே யூடியூப்லேயே 8 நடை பயிற்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கொடுத்துட்டு நான் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள சூட்சமம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து தொடர் முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிட்டும். நிறைய பேர் இது வந்து எடை இழப்புக்கானது அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். எடை இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, எடை இழப்புங்கிறது உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற, உங்களுடைய பரம்பரைக்கு ஏற்றன்னு பல்வேறு காரணிகள் இருக்கும். ஸோ நம்ம வந்து உடலை சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடை, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற எடை, உங்களுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற எடை அப்படின்னு பல்வேறு காரணிகள் இதில் உண்டு. அப்போது இந்த சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறதும், நாம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட நம்மளுடைய உடல் வந்து எல்லா இடத்துலையும் வளையணும், நெளியணும், அந்தளவுக்கு இருக்கணும். ஒரு மாடிப்படி ஏறினா இளைக்காமல் இருக்கணும், மூச்சு வாங்காமல் இருக்கணும். நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் ஏறி நடந்து போனால் கூட எந்தவித உடல்லையும் வந்து சோர்வு இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது. இப்போ மலை ஏற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏறும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா டஸ்ஸு புஸ்ஸுன்னு இந்த சுவாசம் அப்படிங்கிறது ஒரு சீராக இல்லாமல் தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்.
ஆனால் 8 நடை பயிற்சியை மேற்கொண்டவர்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து சரியாக பயணிப்பவர்கள் நீங்கள் மாடிப்படி ஏறினாலும் உங்களுக்கு எந்தவித மூச்சுக்கும் ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் எதுக்கும் வாய்ப்பே இருக்காது. இதை பல்வேறு நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு அவங்க பரிமாறும்போது அதில் சொல்லுவாங்க. தனக்கு வந்து சுற்றுலாலாம் போகும்போது என்னால் வந்து ரொம்ப எளிதாக பயணிக்க முடிகிறது, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடக்க முடிகிறது. அதுதான் இந்த 8 நடை பயிற்சி. ஸோ 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பதற்கும், நம்மளுடைய உடல் மனம் புத்தி மூன்றும் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கும் தான் நம்ம இதை வந்து செய்து கொண்டிருக்கோம். ஸோ எல்லாரும் இதை உணர்ந்து எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வதற்கு முனைப்போடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். இந்த வீடியோவில் செல்ஃப் லவ் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையுமே கேர் பண்ணிக்கிறோம், ஆனால் நமக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோமா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்கிறோமா அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ராக்கெட் வந்து மேலே போக போக அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மேலே போகுதோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்களுக்குன்னு அவங்க லைஃப் வரும்போது உங்களை விட்டு தனியாக அவங்க போயிட்டே இருப்பாங்க. தன்னை தானே எப்படி வந்து அன்போட பார்த்துக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் இருக்கும்போதே கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். நம்ம பின்வருத்தம் படுறதுக்கு முன்னாடியே உங்களை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2025 கண்டிப்பாக எல்லாருமே வந்து செல்ஃப் லவ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக 25 இம்பார்ட்டன்ட் செல்ஃப் லவ் டிப்ஸ் வந்து நான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட டைமில் எழுந்திரிச்சிட்டு குறிப்பிட்ட டைமில் தூங்குறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம பாடியில் இருக்க அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் எழுந்திரிக்கிறோம், அதுக்கு அடுத்த நாள் வேறு டைமில் எழுந்திரிக்கிறோம்னா பாடிக்கே ஒன்றும் புரியாது. எப்போ எழுந்திரிக்கிறாங்க, எப்போ தூங்குறாங்க, எப்போ வந்து அந்த மெலனின் எல்லாம் செக்ரேட் பண்ணணும், அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வருது இல்லையா. அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு கரெக்டான டைமை வந்து நம்ம வச்சுக்காதனால தான். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்பு மட்டும்தான். அந்த உடம்பை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் எழுந்திரிச்சிட்டு குறிப்பிட்ட டைமில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்ததுனால நம்மளால் எந்திரிச்சு நடக்கிறது கூட இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே வந்து செய்யணுன்னா ஒரு மிஷின் இருக்குது, அதை பட்டனை தட்டினா அது பாடு வேலை பண்ணுது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டா தான் உண்டு. அதனால் உங்களால் முடிஞ்சது ஒரு வாக்கிங்கு, இல்லை ஒரு ஷட்டில் காக் விளையாடுறது, இல்லை ஏதாவது ஒரு கேம் விளையாடுறது. உங்களால் ஜிம் போக முடிஞ்சதுன்னா ஜிம் போங்க. ஒரு 1 hour இல்லைன்னா 1.5 hours ஒரு நாளுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் அப்படின்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தை வந்து நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. ஒரு 2 liters ஆகுது தண்ணி பெரியவங்கெல்லாம் குடிக்கணும். அதுவும் இந்த வின்டர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தாகமே எடுக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு பாட்டில் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலில் நீங்கள் மட்டும் தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களால் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்றத கவனிச்சிக்க முடியும். 2 liter வாட்டர் கண்டிப்பாக குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிங் விண்டோ. இப்போது நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கிறதுக்கு வரைக்கும் தான் நம்ம வந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈட்டிங் விண்டோங்கிறத கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒரு 8 hours வரைக்கும் ஈட்டிங் விண்டோ இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களால் முடியல அப்படின்னா 10 hours அந்த இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9 hours, அப்புறம் 8 hours வந்து கொண்டு வாங்க. பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clockலேருந்து ஒரு 6 o'clock இயர்லி டின்னர் வந்து நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 7க்குள்ளே உங்கள் டின்னர் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஒரு பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ங்கிறாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் வந்து அடிக்கடி வருது, ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, தைராய்டு ப்ராப்ளம் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். கரெக்டான டைமில் வந்து தூங்கணும். ஒரு 8 hours ஸ்லீப்பாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 8 மணிக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஃபோன் காலில் வந்து பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போது நம்ம வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு 9 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா அந்த 8:45 அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு வீடியோ ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், 10 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவ். அதுக்கப்புறம் திரும்பியும் அது டயர்டாகி நீங்கள் தூங்குறதுக்கு இன்னொரு 1 hour இல்லை 1.5 hours தேவைப்படும். அதுக்கப்புறம் ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் வந்து தூங்கினா தான் உண்டு. தூக்கமே அதுவாகவே வராது. ஸோ 8 மணிக்கு மேலே டிம் லைட்ஸ் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிரைட் லைட்ஸ் வந்து பார்க்காதீங்க. விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபோன் கால்ஸ் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரொம்ப அதிகமாக ஹாப்பியாகிறதும் நடக்கும், ரொம்ப சேடாகிறதும் இருக்கும். யாராவது ரிலேட்டிவ் இருப்பாங்க, அவங்களுக்கு இல்லைங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லை வீட்டில் சண்டை ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பேனிக் ஆகிறதோ இல்லை நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மார்னிங் டைமில் அதை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும். நைட் டைமில் ஒன்றும் உங்களால் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபோன் கால்ஸையும் வந்து 8 PM மேலே நீங்கள் வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு ஃப்ரூட்டாவது கண்டிப்பாக சாப்பிட்றீங்களா அப்படின்றத பாருங்கள். நட்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 nuts வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ எல்லாமே சேர்த்து பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் வால்நட் இது எல்லாமே சேர்த்து 10 nuts வந்து வர மாதிரி பர் டே வந்து பார்த்துக்கோங்க. சீட்ஸு, அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து ஒரு 2 டேட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறது இதெல்லாம் நல்லது. சன்லைட் வந்து நம்ம மேலே அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour படுற அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து விட்டமின் டி எல்லாம் கிடைக்கும். ஸோ ஹார்மோனுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹார்மோனுங்கிறது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு வந்து நினைப்போம். பட் அப்படிலாம் இருக்காமல் நீங்கள் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து வராமல் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்தது கட் ஹெல்த். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்றது வந்து நமக்கு நல்ல சத்தாக வந்து மாறணும், நல்ல ஃபுட் வந்து சாப்பிட்ணும். அது ஃபுட்டாக வெளியில் இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் அது நம்மளாக மாறிடும். அதனால என்ன உணவை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்றத பாருங்கள். டிவி பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளுக்கு ஃபைபர் வந்து 30 grams இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 10 plant points அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 10 தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும், வித்தியாசமான உணவுகள். அதை வந்து நீங்கள் ஒரு 10வது சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். இப்போ கேரட் பொரியல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புடலங்காய் கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து 2 பிளான்ட் பாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரியே ஒரு நாளுக்கு 10 பிளான்ட் பாயிண்ட், அது ஈஸியாக எல்லாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அதை பண்ணினீங்கன்னாலே ஃபைபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கடுத்தது ப்ரோபயோட்டிக் ஃபுட், புளித்த உணவுகள். இதை வந்து நம்ம எடுத்துக்கிறதும் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சம்மர் சீசன்லாம் வந்ததுக்கு அப்புறமாக பழைய சாதம் வந்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு தயிரை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து கரைச்சி அதை வந்து காலை உணவாக வந்து குடித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மோர் வந்து சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு. இதெல்லாம் நம்ம கட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஃபுட் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் க்ரோசரி லிஸ்ட் எழுதும் போதே ஏதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு எழுதியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். அப்படி ஏதாவது பிரியமாக இருக்குது, ஒரு சிப்ஸே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த சிப்ஸை நீங்கள் வீட்டில் வந்து பண்ணி சாப்பிடுங்க. ஒரு பாவக்காய் சிப்ஸ் அப்படின்னா பாவக்காய் வீட்டில் கட் பண்ணி செக்கில் வாங்கின எண்ணெயை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட். ஒரு மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். நமக்கே தெரியும் ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த ஆக்டிவாக இருக்க டைம் வந்து வேரி ஆகும். ஸோ மார்னிங் பர்சன்ஸ் அப்படின்னாலே ஒரு மார்னிங் வந்து ஒரு 10 to 2 வந்து ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சில பேர் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, சில பேர் ஈவினிங் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அது எந்த டைமுங்கிறத பார்த்துட்டு ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு அந்த டைமில் உங்கள் ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மினிமம் வந்து 3 to 4 hours இருக்க மாதிரி பாருங்கள். அந்த டேயில் ரொம்ப இம்பார்ட்டண்டான
இம்பார்ட்டண்டான ஒர்க்கை கண்டிப்பாக முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். காலையில் வந்து டிட்டர்மினேஷனோடு இருக்கணும், ஈவினிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தூங்க போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 3 to 4 hours வந்து உங்களோட ஹைலைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மேக் டைம்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் சம்மரி போட்டிருப்பேன். அதில் வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் அன்வான்ட் கால்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். லேசர் ஃபோக்கஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த லேசர்லாம் வந்து ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த டைமில் அந்த ஒர்க்கை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹைலைட் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் கொடுக்காது. ஏன்னா அந்த நாளில் முக்கியமான வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதுக்கப்புறம் உங்கள் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக லிவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட எனர்ஜெட்டிக்கான டைம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாம் அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு 50 பேஜாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு 100 பேஜாக வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாவல் அப்படின்னு கிடையாது, ஒரு மோட்டிவேஷ்னல் புக்காகவே இருக்கலாம், இல்லை எதா வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேறு ஒரு தளத்தில் வந்து நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த போரே அடிக்காது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து உங்கள் பக்கத்திலே இருந்து அந்த புக்கை உங்களுக்காக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் ரீடிங் அப்படின்றது. அது ஒரு மெடிடேஷன் மாதிரி கூட சொல்லலாம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளால் வந்து படிக்க முடியும். உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேஜ் டெய்லி படிங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 15, 20, 25 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டே இருங்க. லேர்னிங்கிறது நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டோம், இனி என்ன படிக்கணும், படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத பாருங்கள். சில பேருக்கு வந்து நாவல் பிடிக்கும், சில பேருக்கு வந்து சரித்திர கதைகள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அட்வென்ச்சர் படிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ உங்கள் ஜோனர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹாபீஸ் மேலே நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ஒர்க் அது இதுன்னே சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த பண்ணாமலே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது படம் வரைய பிடிக்கும், இல்லை எழுத பிடிக்கும், இல்லை ஏதாவது ஒரு கதை சொல்ல பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு ஹாபியை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்ம ஹாபீஸை வந்து நம்ம செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸ்கூல் டேஸில் இருந்த அந்த ஒரு டேஸ்க்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லாத மாதிரி இருக்கும். டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹாபீஸ் வந்து பண்ணுறது கிடையாது. டைம் வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்ம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால நம்மளால் நம்ம ஹாபீஸையோ இல்லை நமக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸையோ செய்ய முடியாமல் இருக்குது. எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்கள் டைம் வந்து திருடப்படுது அப்படின்றத பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கெல்லாம் நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஹாபீஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கான சில டைமை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கும். உங்கள் மேலே உங்களுக்கே வந்து ஒரு அக்கறை, ஒரு பிரியம் வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு நல்ல லைட்டு, நல்ல ஸ்மெல் அதெல்லாம் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம எல்லார் வீடுமே வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு நல்ல ஃபீல் வந்து இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, இல்லை சாம்பிராணி ஏற்றுறது, இந்த மாதிரி நல்ல ஸ்மெல்ஸ் வந்து இது பண்ணலாம். எப்பயுமே வெளிச்சமாக இருக்க மாதிரி பார்க்கணும். உங்கள் விண்டோஸ், அதுக்கப்புறம் பால்கனியில் டோர்லாம் இருக்குன்னா எப்பயுமே அதை ஓப்பனாக வைங்க. அப்போ தான் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நன்றி சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதலை நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நிதானமாக கடைபிடிக்க வேண்டும் என்று டைகர் குழுமம் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். அதே வேளையில் இந்த நீர் பருகுதலை இன்னும் நிதானமாக பருக வேண்டும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நமக்கு இப்போது எல்லாருமே நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. நீரை பற்றி நம்ம நிறைய நித்தம் பார்த்து வருகிறோம். நிறைய நாட்களில் அதை பற்றியே கொஞ்சம் விரிவாக கூட பார்ப்போம். இந்த இடைவேளையில் மட்டும் நின்ற நிலையில் பருகுவதை, நிதானமாக பருகுவதை உணர்ந்து பருகி இப்போது நம்ம எல்லோரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம். இப்போது நம்மளுடைய கருத்தை பதிவிட போயிடும். முதல் கருத்தாக
டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவதாக, இப்போது நம்ம தொடர்ந்து சில பழக்கங்கள் அப்படின்னு பார்த்து வருகிறோம் அல்லவா? அவ்வாறாக தங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் 5ஐ குறிப்பிடுங்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய தாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய செய்யக்கூடிய 5 நல்ல பழக்கங்களை குறிப்பிடுங்கள். 5க்கும் மேற்பட்டு உங்களுக்கு வேணாம், அவ்வளோ எழுதி கொண்டு இருக்க வேணாம். உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு 5 பழக்கங்களை குறிப்பிடுங்கள். மூன்றாவதாக, நாம் இனிமே டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று எப்படி நித்தம் முதல் கேள்வியாக வைக்கிறோமோ, அதே போல் 3வது கேள்வியாக, அதாவது 3வது பதிலாக நம்ம நித்தம் இன்றிலிருந்து ஒரு பழக்கத்தை கடைபிடிக்க போயிடும். அது என்ன அப்படின்னா, வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நாம் எழுத போகிறோம். நித்தம் எழுத போகிறோம். இடையில் நான் ஒருவேளை 2 கேள்வி கேட்டால் கூட 4வதாக இதை நீங்கள் எழுத வேண்டும். நித்தம் நம்ம இதை ஒரு பழக்கமாக இன்றிலிருந்து கடைபிடிக்க போகிறோம். வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த வார்த்தை நீங்கள் எழுதணும். ஸோ வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை இப்போ 3வதாக எழுதுங்க. வரும் நாட்களில் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே தான் இருப்பினும் முதல் பதில் அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து விட்டீர்களா? 2வது அப்படிங்கிறது நான் அன்றன்று கேட்கக்கூடிய கேள்வி. 3வதாக அல்லது 4வதாக நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகனை நீங்கள் எழுத வேண்டும். இது எழுதும் பொழுது இன்னும் நமக்குள் பல மாற்றங்கள் வரும். ஸோ இப்போது நம்ம வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை குறிப்பிடுகிறோம். இப்போது கமெண்ட் பதிவிட்டு அதை பூர்த்தி செய்து அதை அனுப்பி வைத்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து நம்ம இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை எல்லாருமே சொல்லலாம். அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக சில பல நல்ல பழக்கங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னும் மீது இருக்கக்கூடிய சில பல நல்ல பழக்கங்களையும் கற்றுக்கொள்ள போகிறோம். வாருங்கள், இப்பொழுது அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அப்பியரன்ஸு நம்ம வீட்டில் தானே இருக்கோம், ஸோ நம்ம என்ன ட்ரெஸ் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல், நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா எப்படி கிளம்புவீங்க? குளிச்சுடுவீங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியே நீங்கள் எப்போயுமே குளித்த உடனே ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட் ட்ரெஸ்லேயே நம்ம ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நைட் ட்ரெஸ் அப்படின்றது நைட்டு மட்டும்தான் வியர் பண்ணணும். நீங்கள் மார்னிங் குளிச்சதுக்கப்புறமாகவே நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளில போகணுன்னு உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க, வா போகலாம் வெளியில் அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நீங்கள் கிளம்பணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இப்போ சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட அன்பை வெளிப்படுத்தணும். இப்போ நம்ம ரொம்ப பிஸியான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னோட அன்பு உனக்கு தெரியாதா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. நம்ம லவ்வை கண்டிப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த உதவியை நீ செய்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இல்லை நீ அழகாக எழுதியிருக்க, நீ நல்லா வரைஞ்சிருக்க, நீ இல்லைன்னா இந்த விஷயத்தை என்னால் அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்க முடியாது, அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி உங்களோட அன்பை, உங்களோட நன்றியை எப்பயுமே வாய் விட்டு சொல்ல பழகுங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கும் நல்ல ஃபீல் கொடுக்கும். உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் இவ அது கவனிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைப்பாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜேர்னலிங் எழுத பழகுங்க. அந்த டே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஒரு டு டூ லிஸ்ட், நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்னென்ன வேலைகள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத எழுதி வைங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் எழுதி வச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம செய்கிறதுக்கு சில வேலைகள் இருக்குது, நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்போடு நம்ம வந்து எந்திரிக்கிறதுக்கும், நாளைக்கு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, த மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோட சம்மரி போட்டிருந்தோம். அதில் கிராட்டிடியூட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 விஷயங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த புக் சம்மரி பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 பேருக்கு நன்றி சொல்ல சொல்ல அந்த உணர்வு வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும். நம்மளை வந்து செல்ஃப் ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கொடுக்கும். தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நன்றி உணர்வு வந்து உங்களை உங்கள் நிலையிலிருந்து மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு 1 வீக் or 2 வீக் எழுதி பாருங்கள், ஒரு ட்ரை மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். உங்களை சுற்றி எவ்வளோ அன்பானவங்க இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெடிடேஷன். தியானம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும். ஏன்னா மனம் தான் அளப்பரிய ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்குது. பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷனோடு இருக்கிறது நம்ம மனம் தான். நம்ம ஒவ்வொருத்தருமே எண்ணங்களின் தொகுப்பாக தான் நம்ம வந்து இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், அதை பொறுத்தும் நம்மளோட செயல்களை பொறுத்தும் தான் நம்ம யார் அப்படின்றத மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னு ஆரம்ப புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனம் தான். உங்கள் மனம் உங்களுக்கு எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்க. அதனால இந்த மனதை நம்ம காமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காலையை வந்து அடக்கி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மெடிடேஷன் தான். உங்களுக்கு என்ன மெடிடேஷன் தெரியுமோ அதை வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு எந்த மெடிடேஷனும் தெரியாது அப்படின்னா அமைதியாக ஒரு 15 நிமிஷம் உங்கள் மூச்சுக்காற்றை வந்து கவனிச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாலே போதும். அதுவே ஒரு நல்ல மெடிடேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இசையை வந்து கேட்கலாம். உங்களுக்கு பாடல்கள் கேட்க பிடிச்சதுன்னா பாடல்கள் கேட்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்க பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். இசை வந்து ஒரு நல்ல ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். உங்களை வந்து செல்ஃப் ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு மியூசிக்கை வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரச்சனையை பற்றி யோசிங்க. உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா மியூசிக் கேட்டுகிட்டே வேலை செய்யலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து கேட்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மியூசிக் கேட்குறதுக்கு வந்து பழகுங்க. அது வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து தரும். மதியம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறது கொஞ்சம் உடம்புக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பாடியில் இருக்க எல்லா உறுப்புகளையும் இன்னொரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் டே வந்து எகெயின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 10 minutes or 15 minutes வந்து ஒரு நேப் மாதிரி எடுக்கலாம். அதுக்கும் மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு சோம்பலாயிரும். அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரம், இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிலாம் என்னால் தூங்கலாம் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேபிள்லையே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எகெயின் அந்த செகண்ட் ஆஃப் த டே வந்து உங்களால் சூப்பராக வந்து கொண்டு போக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ரூல்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கல அப்படின்னா மற்றவங்களோட ரூல்ஸ் படி நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால உங்களோட டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க, உங்களோட விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கலை அப்படின்னா வேறு யாராவது சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க சொல்படி நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். அதனால எப்பயுமே இந்த பிரச்சனை வந்ததுன்னா நான் எப்படி நினைக்க போகிறேன், என்னோட டைமை நான் எப்படி பண்ண போகிறேன், என்னோட மணியெல்லாம் நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நீங்களே எல்லாமே உங்களுக்காக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு பேட் எமோஷன்ஸ் ஏதாவது இருக்குது, ஏதாவது ஒரு சண்டை நடந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கும் அன்னைக்கே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த சொல்யூஷன் பண்ணலாம், இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துகிட்டே போக வேணாம், ஓகே என் மேலே தப்பு இருக்கா, சாரி, இல்லை உங்கள் மேலே தப்பு இருக்கா, சரி இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அன்னைக்கே சார்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுமே வந்து நல்ல கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு பிணக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அந்த செல்லுக்குள்ள ஒரு சண்டை வரும், ஒரு கான்ஃப்ளிக்ட். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்காது, நம்ம வந்து எப்பயுமே அன்போட இப்படிலாம் இருப்போம், இது ஏன் ஒரு பிரிவினை, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த செல்லுக்கு வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில்
அந்த பிரிவு வந்து வர வர வரதான் நமக்கு வந்து நோய் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓகே விட்டு கொடுத்து போகிறதுனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதை பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் அந்த நாள்லேயே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமாக மினிமலிசம் வந்து இந்த டைமில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் வைக்கிறதுக்கு வீட்டில் இடமே இல்லை. அந்த பொருளை வைக்கிறதுக்குன்னே வேற ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதே பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த பொருளையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். தேவையில்லாமல் இன்னொரு தடவை அந்த பொருளை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இது பணத்தையும் நமக்கு அது அதிகமாக செலவழிக்க வைக்குது. அந்த பொருளையும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் வந்து இடசங்கமாக கிடக்கும், குப்பையாகும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகப்படியான நேரம் வந்து ஏற்படும். வேற ஒரு தேவையான பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால குறைவே நிறைவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 தடவை நல்லா அலசி ஆராய்ஞ்சு தேவையா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த வந்து மனசில் போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ரூம்ஸையும் நீங்களே ஒரு தடவை புது ஆள் மாதிரி பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். அதெல்லாம் வேற யாருக்காக கொடுத்துருங்க. அதை யூஸே பண்ண முடியாத நிலைமையில இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து விஷன் போர்டுங்கிறது நம்மளோட ட்ரீம் என்ன அப்படின்றத இந்த யூனிவர்ஸுக்கு கரெக்டாக தெளிவாக சொல்கிறது மாதிரி. அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன பண்ணால் ஒரு தாம்பாளத்தட்டில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அது வேலை செய்யும். ஸோ உங்களோட கரண்ட் ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ட்ரீமில் வந்து ஒன்று நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பை வந்து குறைக்கக்கூடியது இந்த விஷன் போர்டு. டெய்லியுமே இந்த விஷன் போர்டு வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் வந்து கொடுக்கும். எப்படி விஷன் போர்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் அது எப்படி உருவாக்கணும், அதை எந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும், அது எல்லாமே நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ டெய்லியுமே காலையில் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா, ப்ரஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷன் போர்டை வந்து பாருங்கள். ஒரு பிக்சர்ஸையும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாதிரி, அதை அச்சீவ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு உங்களால் வந்து போக முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து விஷன் போர்டு. இதை வந்து ஒரு ஃப்ளைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறினா போதும், உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல அதுவே உங்களை கொண்டு போய் விடும். ஸோ அந்த விஷன் போர்டை பார்க்குறதுக்கான நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கணும். அதற்கு அடுத்ததாக நம்ம பேசக்கூடியது எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. நம்ம பேசக்கூடியது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஃபோன் எடுத்தோடனே ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து நற்பவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லதுங்க, நீங்கள் கால் பண்ணது நல்லது சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நல்லது நடக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேர்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அவங்க கால் பண்ணும்போது சொல்லலாம். அந்த கால் முடிச்சுட்டு நீங்கள் வைக்கும் போது நன்றிங்க, வாழ்க வளமுடன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து வச்சுக்கோங்க, நல்ல வேர்ட்ஸை வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ பேசும்போதும் அந்த வேர்டை வந்து பேசுங்க. ஒரு பேசி முடிக்கும் போது நல்லதுங்க, குட், ரொம்ப தேங்க்ஸ், சூப்பர், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். நமக்கு சொல்கிறவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும். நான் இந்த டே வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த டே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சங்கடப்படுறாங்க. அவங்க மேலேயே அவங்க வந்து கோவப்பட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கேட்பார். உடனே தேவதை வந்து அந்த வரத்தை கொடுத்துருவா. கொடுத்த உடனே இவர் வந்து அந்த நாட்டில் இருக்க ஒரு திங்ஸாக தொடுவார். எல்லாம் கோல்ட் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவருக்கு வந்து பசிக்குது, சாப்பிட போகிறாரு. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்பூனில் கை வைக்கிறாரு, அது தங்கமாயிடுது. சரி ஃப்ரூட்டில் கை வைக்கலான்னு வைக்கிறாங்க, ஃப்ரூட்டும் தங்கமாயிடுது. அவரோட பொண்ணு வந்து என்னப்பா ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்க வரா. அந்த பொண்ணு தொடுறாரு, அந்த பொண்ணும் தங்கமாயிடுது. அவர் ஏன்டா இந்த வரத்தை கேட்டோன்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் வந்து இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஜர்க் வந்து இருக்க தான் செய்யும். சில டைம் அப்பாக இருக்கும், சில டைம் டவுனாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஈவனாக பார்க்கணும். பரவாயில்ல, தப்பு நடந்தால் என்ன, நாளைக்கு திருப்பி இதை வந்து சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டாக் வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கோங்க. எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 10 வருஷம் முன்னாடி பேக்கில் போய் பாருங்கள்.
ஒரு உதாரணத்துக்கு நிறைய நாள் வந்து நம்ம அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணாமல் இருப்போம். கிளாஸில் வந்து எல்லாரும் முன்னாடி நம்மளை வந்து திட்டிருப்பாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அழுதுருப்போம். இப்போ எல்லாம் அதை பற்றி நினச்சி பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது, சிரிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு இன்னும் ஒரு 5 years or 10 years கழிச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு நான் இப்படியா கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ பிரச்சனை மனுஷனுக்கு கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம இருந்தோம்னா அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான கீயை வந்து எடுத்துட முடியும். எல்லா லாக்கு வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான கீ வந்து செய்யப்பட்டிருக்கும். உங்கள் லாக்குக்கான கீ என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே இந்த ஒரு 25 திங்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் 2025 கண்டிப்பாக நம்மளோட வந்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நானும் இதில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணலை. அது எல்லாமே உங்களோட சேர்ந்து நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 2025 நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சூப்பர் இயராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். நன்றி சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, ஸோ நம்ம நிறைய நல்ல பழக்கங்களை அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைகர் கிளப் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி அதில் நம்ம எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வாறாக இன்றைக்கி நம்ம நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதை கற்றுக்கொண்டோம், அதை கடைபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு தொடர்ந்து நம்ம டைகர் கிளப்போடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்து மலைகளை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சகோதரியுடைய வாழ்த்து செய்தியும் அவங்களுடைய பின்னூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கையும் நம்ம கேட்க போயிடும். சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை, இவங்க சென்னை டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்த்து செய்தியை தான் நம்ம இப்போ கேட்க போயிடும். சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்களுடைய வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சென்னை டைகர் கிளப்பில் இருந்து வசந்தி பேசுகிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நமது டைகர் கிளப்பின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா நல்வாழ்த்துக்கள். என்னை நமது டைகர் கிளப்பில் இணைத்து வைத்த அம்பிகாவிற்கு நன்றி. நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஃபேமிலி டீமுக்கு நன்றி. நான் டைகர் கிளப்பில் இணைந்த பின்பு நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அனைத்தும் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் சென்ற ஆண்டு 50 days சேலஞ்சில் கலந்து கொண்டு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். 6.5 கிலோ எடை இழப்பும் செய்திருந்தேன். அதற்கு காரணம் பிரபாகரன் அண்ணாதான். அண்ணாவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றியதால் தான் என்னால் இயல்பாக எடை இழக்க முடிந்தது. இப்பொழுது 42 days சேலஞ்சிலும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. தினமும் காலையில் தாய், தந்தை, முன்னோர்கள், குருமார்கள், இஷ்ட தெய்வம், இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வழிபட்டு அந்த நாளை தொடங்கும் பொழுது அந்த நாளை மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் போகிறது. வீட்டில் உள்ள அனைவரும் சீரக தண்ணீர், மஞ்சள் தண்ணீர், கடுக்காய் தண்ணீர் பருகுவதால் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை மீண்டும் நான் பின்பற்ற ஆரம்பித்து இருக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அண்ணா தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அனைத்து விஷயங்களையும் தன்னலம் கருதாமல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் நமது குரு டாக்டர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. நமது டைகர் கிளப் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை. அவங்களுடைய வாழ்த்து செய்தியை நம்ம பார்த்தோம். அவங்க இப்போ குறிப்பிட்டாங்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த டைகர் கிளப்பில் கிடைத்தது நன்மை. இதை வந்து நான் இன்றைக்கி நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பிலேயே அவர்களுடைய வாழ்த்து செய்தி வந்ததையும் நான் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறேன்.
நான் சொல்லுவேன், நித்தம் எனக்கு வந்து உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை பட்டியலிட்டு எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய சகோதரிகளில் சகோதரி டைகர் வசந்தியும் குறிப்பிடணும். தொடர்ந்து நித்தம் தனக்கு டைகர் கிளப்பில் கிடைத்த நன்மைகளை பட்டியலிட்டு அதுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவங்க வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை நான் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் நித்தம் அவர்களுடைய வாழ்த்து செய்தி வரும்பொழுதெல்லாம் அவர்களுடைய நினைவு அப்படிங்கிறது எனக்குள் வந்து போகும். சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி என்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.